திருப்பத்தூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 2 சிறுவர்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். நண்பரின் குழந்தைகளை வீட்டிலிருந்து அழைத்துச் சென்ற நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகுமார் இணைகிறார். விஜயகுமார், வணக்கம். விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியை சேர்ந்தவர் யோகராஜ். இவருடைய நண்பரான வசந்த் இருவரும் தனது ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள், நண்பராக பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் அந்த வசந்திடம் யோகராஜ் பணம் பெற்றுள்ளதாகவும் அந்த பணத்தை தர வேண்டி இருவருக்கும் பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை யோகராஜின் மகன்களான தர்ஷன் மற்றும் யோகித் வழக்கமாக இவர் வசந்த் அவரை வெளியில் அழைத்து செல்வது வழக்கம். அதே போல வழக்கமாக நேற்று மாலை வெளியில் அழைத்து சென்றுள்ளார். நேற்று மாலை அழைத்து சென்ற நிலையில் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் சந்தேகமடைந்த யோகராஜ் பல இடங்களில் தேடி தன்னுடைய பிள்ளைகளை காணவில்லை என்று ஆம்பூர் காவல் நிலையத்தில், கிராமிய காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் அவரை தேடி வந்த நிலையில் சிறுவர்கள் இருவரும் குடியாத்தம் அருகே இருக்கக்கூடிய சிங்கல்பாடி ஏரிக்கரை ஓரமாக சடலமாக இருந்துள்ளனர். இது குறித்து சடலத்தை கைப்பற்றி கிராமிய காவல்துறையினர் வசந்த் என்பவரை தேடி கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வசந்துக்கு திருமணமாகி இந்த 6 மாதம் ஆகிய நிலையில் இந்த கடன் பிரச்சனை காரணமாக யோகராஜுக்கும் வசந்திற்கும் சண்டை ஏற்பட்டு வசந்தின் மனைவி பிரிந்து சென்றுள்ளார். இதனால் கோபமடைந்து அவர் இருவரை அழைத்து சென்று அந்த ஏரிக்கரை ஓரமாக வைத்து கொலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கொலைக்கான காரணம் என்னவென்று தீவிரமாக திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஜயகுமார், தகவல்களுக்கு நன்றி. இனி தமிழகத்தின் மற்ற